Okay, first question நம்ம பார்க்க போறோம். ஜியோகிராஃபில first question பார்க்க போறோம். Okay, shall we see? Okay. Okay. What is the natural resources? State its types. First, natural resources na என்னன்னு தெரிஞ்சுக்கோ. Natural resources are material or energy sources. இயற்கையா நம்மளோட பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய வளங்களுக்கு பேர் தான் natural resources. That are obtained from the nature. அது இயற்கையிலேருந்து கிடைக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். And are useful to humans. அது ஹியூமன்ஸ்க்கு பயன்படும். டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா, ரெனியூவல் ரிசோர்ஸஸ்னால் கிடைக்கிற வளங்களை நம்ம ஒரு தடவை பயன்படுத்திட்டு அது மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், சன்லேருந்து நம்ம சோலார் எனர்ஜியை நம்ம எடுப்போம். அந்த சோலார் எனர்ஜி இன்றைக்கி நம்ம காலி பண்ணிட்டோம்னா நாளைக்கு திருப்பியும் சன் வரும், சன்கிட்டேருந்து நம்ம அந்த எனர்ஜியை எடுத்துக்கலாம். இது சோலார் எனர்ஜி. அந்த எனர்ஜி ரெனியூவல் ரிசோர்ஸஸ். வாட்டர் கூட நம்ம ஒரு தடவை காலி பண்ணிவிட்டு திருப்பி மழை பெஞ்சு நம்மளுக்கு வாட்டர் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கேன் பி regenerated naturally. Example, solar energy, wind energy, water. ரெண்டாவது டைப்ஸ் என்னன்னா, நான் ரெனியூவல் ரிசோர்ஸஸ் cannot be regenerated with a human lifespan. ஓகே, மறுபடியும் அது உருவாகாது. ஃபார் எக்ஸாம்பிள், கோல், நிலக்கரி, பெட்ரோலியம், மினரல்ஸ் இதெல்லாம் ஒரு தடவை காலியாச்சுன்னா அது ஒரு 100 தான் இருக்குது அப்படின்னா ஒரு தடவை எடுத்துட்டா அது டெய்லி நம்ம எப்படி ஒன்றா எடுத்து எப்படி கம்மியாகுமோ அந்த மாதிரி கம்மியாயிடும், மறுபடியும் அது கிடைக்காது. ஓகே, நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ரெனியூவல் ரிசோர்ஸஸ், நான் ரெனியூவல் ரிசோர்ஸஸ்னால் என்னன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ நான் பாயிண்ட் குறிக்கிறேன், அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து மெட்டீரியல் ரிசோர்ஸ்லேருந்து எனர்ஜி ஃபஸ்ட் பாயிண்ட்டு. தட் ஆர் ஆப்டைன் த நேச்சர்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் ஹியூமன்ஸ்க்கு இதாக இருக்குது. இது வரைக்கும் படிக்க முடியாதவங்க இது வரைக்கும் படிச்சுட்டு அதோட டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் இதுவும் இந்த பாயிண்ட்டு, அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு, நான் ரெனியூவல் ரிசோர்ஸஸ்க்கு ஒரு பாயிண்ட் எழுதுங்க. மீதி இருக்கிற எல்லாரும் என்னால் ஃபுல்லாக படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ப்ளீஸ் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகே, அவ்வளோதான். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புகிறேன். We will see next question. Okay, second question, state the types of minerals. Mineralsல எத்தனை டைப்ஸ் இருக்குது? There are 2 types of minerals. Metallic minerals அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா, minerals contain metal. அதில் மெட்டல் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் அயன், காப்பர், பாக்சைட். நான் மெட்டாலிக் மினரல்ஸில் என்ன இருக்குன்னா, அதில் மெட்டல் இருக்காது. எக்ஸாம்பிள் லைம்ஸ்டோன், ஜிப்சம். ஓகே, ஸோ த ஸ்லோ லேர்னர்ஸ் என்ன பண்ணுறீங்க, படிக்க Okay, state the types of minerals. Second question, geographyல there are 2 types of minerals. 2 minerals இருக்கு. ஒன்று மெட்டாலிக் மினரல்ஸ். அந்த மினரல்ஸில் என்ன கண்டெயின் இருக்கணும், என்ன உள்ளே இருக்குன்னா மெட்டல் இருக்கும். எக்ஸாம்பிள் அயன், காப்பர், பாக்சைட். ஓகே, அண்ட் மெட்டாலிக் மினரல்ஸில் என்ன இருக்குன்னா, do not contain மெட்டல் இருக்காது. எக்ஸாம்பிள் லைம்ஸ்டோன், ஜிப்சம். ஓகே, ஸோ இதெல்லாம் பாயிண்ட் மிஸ்ஸுக்கு பாயிண்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, there are 2 types minerals. அது ஒரு பாயிண்ட்டு. மெட்டாலிக் மினரல்ஸில் மெட்டல் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க, படிக்க முடியாதவங்க. நான் மெட்டாலிக் மினரல்ஸில் இது எழுதிட்டு லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. சரியா? இதில் எது சிலபிள் பண்ணணும், பாக்சைட், BAUXITE. ஓகே, ஏதாவது ஸ்பெல்லிங் வேணும்னா எனக்கு இது பண்ணுங்கள், நான் மிஸ்ஸு சிலபிள் பண்ணித்தரேன். gypsum, SUM. Okay, done. Next question, எங்கே மேக்னீசியம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது யூஸ்டு மேக்கிங் அயனை உருவாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஸ்டீலை உருவாக்கிறதுக்கு யூஸ்டு இந்த மேனுஃபேக்சரிங் பேட்ரி தயாரிக்கிற இடத்துல மேக்னீசியம் யூஸ் பண்ணுவாங்க. பெயிண்ட்டு, இன்செக்டிஸ்னால் பூச்சி மருந்து, அண்ட் ப்ளீச்சிங் பவுடர் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மிஸ் இப்போ சிலபிள் பண்ண வேண்டியதெல்லாம் சிலபிள் பண்ணுறேன். மேனுஃபேக்சரிங், ஓகே, மேனுஃபேக்சரிங். ஓகேவா? மேனுஃபேக்சரிங். அடுத்தது இன்செக்டைட்ஸ், IN INSECTIDES.
ஓகே, நீங்கள் படிக்க முடியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா யூஸிங் மேக்கிங் அயன் அண்ட் ஸ்டீல் அதை எழுதிட்டு பேட்ரி பெயிண்ட் ஏதாவது 2 படிச்சுக்கோங்க. யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பேட்ரி பெயிண்ட் ஏதாவது 4 கொடுத்துருக்காங்களா, அதில் ஏதாவது 2 எழுதிக்கோங்க. Okay, next question. What is natural gas? Natural gas is the mixture of hydrocarbon gases. Okay, natural gasesனா என்னென்னா ஹைட்ரோகார்பன் அப்படின்னு ஒரு கேஸ் வந்து அதோட மிக்சர் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு லைக் மீத்தேனில் கூட அப்படி தான் ஹைட்ரோகார்பன் இருக்கும். இதை எங்கே கண்டுபிடிக்கலாம்னா ஃபவுண்ட் அலாங் வித் பெட்ரோலியம் அக்யூமுலேஷன், அதாவது பெட்ரோல் எடுக்கிற இடத்துல இது இந்த மாதிரி கேஸஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்னலாம் இருக்குன்னா இட் ஆல்சோ இன்க்ளூட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் என்னென்னலாம் அதுக்குள்ளே ஸ்மால் அமௌண்ட் இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இதெல்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ சிலபிள் பண்ண வேண்டிய வார்த்தைகள் சொல்லித்தரேன். மீத்தேன் தெரியும், பெட்ரோலியம் சொல்லவா, ஓகே பிஇடி பெட்ரோலியம் யூஎம். ஓகே, அடுத்தது அக்யூமுலேஷன் தெரியும், ஈஸி தான் எல்லாம் மீதியெல்லாம். ஓகே டன். ஸோ ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் அண்ட் வித் தேர் கார்பன் கண்டென்ட். ஸோ கொஸ்டின் என்னென்னு புரிஞ்சுக்கோ. நிலக்கரியில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நிலக்கரிக்குள்ளே எவ்வளோ பர்சன்டேஜ் கார்பன் அப்படின்ற கெமிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஆந்த்ரைஸ்டு அதில் எவ்வளோ இருக்குன்னா 80 to 90% கார்பன் இருக்குது. அதுதான் ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நான் சிலபிள் பண்ணிடுறேன். ANTH anthracite CITE. ஓகே ஓகே புரிஞ்சுட்டா? ஸோ கிளியர் பண்ணிடுறேன், அப்போ தான் என்னால் நெக்ஸ்ட் வேர்டு எழுத முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பித்துமினஸ். ஸோ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் கார்பன் இருக்குன்னா 60 to 80%. ஓகேவா? BITU MI NOUS. ஓகே, பித்துமினஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் லிக்னைட்டில் 40 to 60% கார்பன் இருக்குது. அடுத்தது பிட்டில் வந்து லெஸ் தென் 40% கார்பன் இருக்குது. இதுதான் லோவஸ்ட் குவாலிட்டி. ஸோ எல்லாமே ஃபுல்லாக படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், மென்ஷன் த மேஜர் ஏரியா ஆஃப் ஜூட் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. இந்தியாவில் எந்த இடத்துல ஜூட் வந்து தயாரிக்கிறாங்க? ஜூட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சன்னல் இந்த கோணிலாம் இருக்கும் பார்த்திருக்கியா, அந்த கோணியில் ஒரு நூல் இருக்கும் பார்த்தியா, அந்த மாதிரி கயிறுகளுக்கு பேர் தான், நாருக்கு பேர் தான் வந்து ஜூட்டு. சரி, ஆன்சர் பாரு. எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்க அந்த ப்ரொடக்ஷன் பார்த்தா வெஸ்ட் பெங்கால், பீகார், அஸ்ஸாம், சத்தீஸ்கர், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். ஓகே, படிக்க முடியாதவங்க இனி 4 இல்லைனா 5 படிச்சுக்கோ. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த இம்பார்ட்டன்ட் ஆயில் ப்ரொடியூசிங் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ ஆயில் எண்ணெய்கள்லாம் வந்து எங்கே உற்பத்தி பண்ணுறாங்க அந்த இடத்தெல்லாம் சொல்லுங்கள். ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஆஃப் ஆயில் ஃபீல்ட்ஸ் அப்படின்னா கடற்கரை, ஈஸ்டர்ன் கோஸ்ட் அப்படி அந்த கடற்கரையில் அந்த எங்கெங்கெல்லாம் கரையில் வந்து ஆயில் ஃபீல்ட்ஸ் அந்த இது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. 2 அல்ல 3 படிச்சுக்கோ. ஓகே, டிக் போய் ஆயில் ஃபீல்டு, நஹர் கத்தியா ஆயில் ஃபீல்டு, ஆஃப் ஷோர் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார். நெக்ஸ்ட்டு வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப் ஷோர் ஆயில் ஃபீல்டு என்ன இருக்குன்னா மும்பை ஹை, அகமதாபாத் கலோல் ரீஜன், குஜராத் கோஸ்ட், கேம்பே லூனி ரீஜன், பேசைன் ஆயில் ஃபீல்டு, ஆலியபெட் ஆயில் ஃபீல்டு. ஸோ இதிலலாம் நீ அப்படியே சிலபிள் மிஸ் எப்படி சிலபிள் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரியே சிலபிள் பண்ணி படிச்சிருங்க. சரியா? அந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இத்தனை இருக்குது, 6 இருக்குது. படிக்க முடிஞ்சவங்க 5 எழுதுங்க, 6 கூட எழுதுங்க. படிக்க முடியாதவங்க 3 or 2 எழுதுங்க. சரியா? இதில் 2 அதில் 3.